ரெக்கார்டிங் மூவ் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் கீழே தான் இருக்கு. போட்டேன். ஓகே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து பொலிட்டிக்கல் பேப்பர்ல ஒரு முக்கியமானது பகுதி 2ல் வரப்போற யாப்புகள் சம்பந்தமாக தான் இன்னைக்கு நாம படிக்கணும். உண்மையிலே அரசறிவியல் பாடத்தை வந்து ஏலெவல்ல செலக்ட் பண்ற மாணவர்கள் யாப்புகள் தொடர்பாக ஒரு அடிப்படையை நாம் பெற்றிருக்கணும். ஹிஸ்டரி பாடத்துல தான் 8, 9, 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு இதுகள்ல வந்து யாப்பு பத்தி நம்ம படிச்சிருந்தாலும் சில மாணவர்கள் கேட்குறாங்க வந்து யா அஹ், யாப்புகள் வந்து கஷ்டமா, இல்லாட்டி யாப்புகள் வந்து எங்களுக்கு வந்து படிப்பிக்கக்குள்ள விளங்குறது குறைவு, யாப்புகள் வந்து எப்படியான கேள்விகள் வரும். உண்மையிலே ஏலவல் பேப்பரை பொறுத்த வரையில யாப்புகள் தான் இலகுவானது ஒரு கேள்வி. சில விடயங்களை மட்டும்தான் நுணுக்கமா ஞாபகம் வச்சுக்கிறது. இலகுவா எழுதலாம். வெளியில இருந்து நோட்ஸ் நான் நினைக்கிறேன் தேவைன்னு தான் சில நோட்ஸ்களை மட்டும் நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கிட்டு யாப்புகளை கணக்கா இந்த யாப்புகள் கேள்வியில ஒரே கேள்வி தான் கொஞ்சம் அந்த சொற்கள்ல ஒரு வித்தியாசமா வரும். இதுக்கு நான் உதாரணமா காட்டுறேன். 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியலமைப்பின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட தேசிய அரசு பேரவையின் அமைவு சேர்க்கை மற்றும் மீயர் தன்மை பற்றி ஆராய்க. இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 1972ஆம் அரசியலமைப்பின் அந்த சட்டத்துறையானது தேசிய அரசு பேரவை எனும் பெயரினால் அழைக்கப்பட்டது. அந்த தேசிய அரசு பேரவையின் அமைப்பு, அதான் அமைப்பு சேர்க்கைன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி நுட்பமான மற்றும் நுணுக்கமான சொற்கள் அரசறிவிலே கையாளப்படுது. அவை மாணவர்களும் நுணுக்கமான சொற்களை கையாளும் பொழுது உங்களுடைய வினாவானது நல்ல ஒரு பெறுமதியானதாக அமையும். அப்ப இதுல அமைவு சேர்க்கை மற்றும் மீயர் தன்மை. அமைவு சேர்க்கைனா ஏன்னா தேசிய அரசு பேரவையின் கட்டமைப்பு, அதன் உறுப்பினர்கள் யாவர், அந்த தேசிய அரசு பேரவைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றன, அந்த தேசிய அரசு பேரவையின் பதவி காலம் எவ்வளவு, இது பற்றியான விடயங்களை அங்கு கொடுத்துட்டு, இரண்டாவதாக தேசிய அரசு பேரவை மீயர் தன்மை. உண்மையிலே 1972 அரசியலமைப்பானது சோல்பெரி சட்டத்துறையை விட ஒரு அதிகாரமிக்க சபையாக இந்த தேசிய அரசு பேரவை காணப்பட்டமை முக்கியம். எனவேதான் இந்த தேசிய அரசு பேரவை என்பது அதிகார அளவில், அதாவது அதிகாரம் அதிகரித்த வண்ணம் இல்லாட்டி அதிகாரம் வந்து ஒரு செறிவுத்தன்மையாக காணப்படுகின்றது என்பதென நாம் வந்து விடை எழுதும் பொழுது தேசிய அரசு பேரவையானது அதிகாரத்தில் மீயொரு தன்மையாக காணப்பட்டுச்சு அப்படின்னு இதற்கு சில ஆதாரங்களை நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதாவது 44 ஆனா, 44 ஆவண்ணா, 48(1) அந்த மாதிரி சில சரத்துக்கள் இருக்கு. 5 சரத்துக்கள் இருக்கு. அந்த 5 சரத்துக்களை சொல்லி அந்த 5 சரத்தின் மூலம் சொல்லப்படுவது என்ன, இவ்வாறு மீயற்தன்மையை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு தடவையும் நாம் வினாக்களில் விடை எழுதும் பொழுது இவ்வாறு தேசிய அரசு பேரவையானது அதன் அதிகார மீயற்தன்மை அங்கு புலப்படுகின்றது. அந்த சொற்பிரயோகத்தை நம்ம கையாளணும். ஆகவே தான் அவ்வாறான ஒரு வினா இருக்குது. இரண்டாவது ஒரு கேள்வி, 2 அரசியல் அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி தரலாம். 1947 அல்லது 1948ஆம் ஆண்டு சோல்பெரி அரசியலமைப்புடன் தொடர்பு படுத்தி பின்வரும் எவையேனும் 2 சுருகுறிப்புடன் ஆராய்க. மகா தேசாதிபதி, செனட் சபை, பொது சேவை ஆணைக்குழு, பாராளுமன்ற இறைமை. ஆகவே இவ்வாறு ஒரு அரசியலமைப்பை இப்ப 72 78 அரசியலமைப்பானது ஜனாதிபதி முறை. ஆனால் இந்த 72 47 அரசியலமைப்பு கொஞ்சம் சில மாற்றங்களில் தான் தங்கி உள்ளது.
ஆகவே அந்த அரசியலமைப்பின் ஒரு சில தன்மைகளை மற்றொன்றைய அரசியலமைப்புடன் ஒப்பிட சொல்லி வரலாம். மூன்றாவது விடயம், எந்த ஒரு அரசியலமைப்பிற்கும் உருவாக்க காரணம் என்பது முக்கியமானது. 1972 அரசியலமைப்பு உருவாக்க காரணம் 1947 சோல்பெரி அரசியலமைப்பின் குறைபாடுகளாக வரும். அதை கொஞ்சம் ஒரு மாற்றம் செஞ்சு எழுதுனா சரி. ஆகவே இவ்வாறான கேள்வி மூன்றாவது கேள்வியாக வரும். நாலாவது கேள்வி வரும் யாப்புகள்ல இருந்தான். இலங்கையிட அரசியலமைப்பு, அந்த காலனித்துவத்தில் ஏற்பட்ட அரசியலமைப்பு இதுல வந்து கோல்புருக் தொடக்க டொனமூர் வரையான அரசியலமைப்பை எடுத்து அதற்குள்ள ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அஞ்சாவது கேள்வி, இலங்கையின் டொனமூர் அரசியலமைப்பானது இலங்கையின் டொனமூர் அரசியலமைப்பானது ஒரு மாற்றத்திற்கு வித்திட்டது. ஏனென்றால் டொனமூர் அரசியலமைப்பிலே சர்வஜன வாக்குரிமை, நிர்வாக குழு முறைகள் உருவாக்கப்பட்டது. அப்ப அரசியல் வாழ்க்கையிலே அந்த அரசியலை ஒரு மாற்றி அமைத்த ஒரு சம்பவம் இந்த டொனமூர் அரசியலமைப்பில் அதன் தன்மையில் காணப்படும். ஆகவே இந்த டொனமூர் அரசியலமைப்பின் அந்த தன்மைகள் என்ன அப்படி ஒரு கேள்வி வரணும். இல்லாட்டி தனியா 72 முதலாம் குடியரசு அரசியலமைப்பை சொல்லி வரலாம், அல்லது 78 சொல்லி வரலாம், அல்லது அப்படியும் இல்லாட்டி இந்த இலங்கையின் காலனித்துவத்தில் உருவாகின அரசியல் அமைப்பின் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன விளைவு, அல்லது இலங்கையில் காலனித்துவ ஆட்சி காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பானது எவ்வாறு 72 78 அரசியலமைப்பு உருவாகுவதற்கு வித்திட்டது. இவ்வாறு பல கேள்விகளை, சில கேள்விகளை மையப்படுத்தி அதனை சொற்பிரயோக ரீதியில் மாற்றி அவர்கள் அவ்வாறான தன்மையை குறிப்பிட முடியும். மேல ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. நாலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, டொனமூர் அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட சர்வஜன வாக்குரிமையின் அரசியல் மற்றும் சமூக தாக்கம். உண்மையிலே சர்வஜன வாக்குரிமை என்பது டொனமூர் அரசியலமைப்பில் இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்குவதற்கு முன்னர் ஒரு டொனமூர் ஆணைக்குழு என்று இலங்கைக்கு விஜயம் செய்தது. அந்த ஆணைக்குழுவானது இலங்கையின் எல்லா பகுதிகளையும் ஆய்வுனை மேற்கொண்டது. சாதாரண மக்களுக்கும் சென்று உங்களுக்கு வாக்குரிமை வழங்கும் பொழுது நீங்கள் அது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒரு உயர்தர, அதாவது செல்வம் ரீதியில் நல்ல உயர்ந்த வர்க்கத்தினர் பேசு. அப்ப இந்த உயர்ந்த வர்க்கத்தினர் கூறினார்கள், இந்த உயர்ந்த வர்க்கத்தினர் படித்த ஒரு சிலர் கூறினார், என்னது, சர்வஜன வாக்குரிமை சாதாரண மக்களுக்கு வேண்டாம். அவ்வாறானது ஒரு கருத்து இருக்கு. ஆகவே இது ஒவ்வொரு கருத்துகள் காணப்படுது. ஆகவே இந்த சாதாரண மக்கள் அந்த என்னது தமக்கான உரிமைகளை கேட்டு நின்றனர். அதாவது சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படும் பொழுது அதன் முக்கிய காரணம் சிறுபான்மை சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அரசியலில் ஈடுபட வாய்ப்பு. ஆக பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகுதான் இந்த சர்வஜன வாக்குரிமை என்பது நடைமுறைப்படுத்தப்படும். டொனமூர் அரசியல் அமைப்பிலே உள்வாங்கப்படும். அப்ப டொனமூர் அரசியல் அமைப்பு என்றால், ஆகவே யாப்புகளை கற்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் அந்த யாப்புகளுக்கான தனித்துவமான பண்புகளை இந்த பாட முடிவில், அதாவது முழுமையாக யாப்புகள் கற்பிக்கப்பட்ட பின்பு அந்த தனித்துவமான பண்புகளை மாத்திரம் குறித்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த தனித்துவமான பண்புகள் தான் முக்கியம். டொனமூர் அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால் அங்கு சர்வஜன வாக்குரிமை, நிர்வாக குழு முறைமை, அல்லது டொனமூர் அரசியலமைப்பின் அரசியல் அந்த கட்டமைப்பு எவ்வாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த 3 வினா அல்லது ஒரு 4 வினாவை டொனமூர் நிர்வாக குழுவின் கட்டமைப்பு, இவ்வாறான வினாக்கள் தான் அதற்கு உண்மையிலே அவ்வாறான வினாக்கள் தான் பரீட்சையிலே மாணவர்கள் எதிர்நோக்க முடியும். 1947 சோல்பெரியை எடுத்துக்கொண்டால், சோல்பெரி உருவாக்குவதற்கான காரணம் சோல்பெரி சட்டத்துறையின் அமைப்பு
சோல்பரியில் காணப்படும் சிறுபான்மை காப்பீடுகள் இவ்வாறானது. 72 அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால் 72 அரசியலமைப்பின் உருவாக்கம், 72 அரசியலமைப்பின் தனித்துவமான அம்சங்கள், 72 அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டுள்ள விடயம் மற்றும் 72 அரசியலமைப்பின் தேசிய அரசு பேரவை. 78 அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள பாராளுமன்றம், சட்டசபை, நிறைவேற்றுத்துறை எவ்வாறு இருக்கின்றது, நீதித்துறை எவ்வாறு இருக்கின்றது, சட்டத்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையிலான தொடர்பு, நிர்வாகத்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள தொடர்பு, அங்கு ஒப்பங்கோடல் முறை எவ்வாறு காணப்படுகின்றது, அங்கு தேர்தல் முறை எவ்வாறு காணப்படுகின்றது. ஆகவே 1978 அரசியலமைப்பானது சீர்திருத்தங்கள், 17ஆம் சீர்திருத்தம், 18ஆம் சீர்திருத்தம், 19ஆம் சீர்திருத்தம், 20ஆம் சீர்திருத்தம், இன்று 21ஆம் இந்த 21வது சீர்திருத்தம் வரை இன்று காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஒவ்வொரு சீர்திருத்தங்களிலும் நோக்கங்கள் என்ன? 13ஆம் சீர்திருத்தம். ஆகவே இந்த சீர்திருத்தங்கள் ஒவ்வொன்றின் நோக்கம், மாணவர்கள் சீர்திருத்தம் தொடர்பாக ஒரு கேள்வி வரும் பொழுது 17ஆம் சீர்திருத்தம் இலங்கை ஜனாதிபதி முறையின் அதிகார குறைப்பினை மேற்கொண்டது. 17ஆம் சீர்திருத்தம் ஜனாதிபதியின் அதிகாரத்தை அந்த குறைக்கப்பட்டதிலிருந்து இன்னும் மேலும் வலுவாக்கியது. 19ஆம் சீர்திருத்தம் ஜனாதிபதியின் அதிகாரத்தை மீண்டும் குறைத்து. ஆகவே இலங்கையின் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு காரணம் நிறைவேற்றுத்துறையின் தலைவரான ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பதாகவும் கூட்டுவதாகவுமே காணும். இவ்வாறான வினாக்கள் தான் இந்த யாப்புக்களை மையமாக கொண்டு வரும். அவை இந்த யாப்பு பகுதியிலே உண்மையிலே 2 கேள்விகளை நாம் செய்யும் பொழுது அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதோடு, இன்றைய அரசறிவியலினை கற்கும் மாணவர்கள் இந்த யாப்பு வினாவை அதிகமாக செய்வர். ஆகவே யாரும் செய்யாத வினாக்களை நீங்கள் அதற்கு முன்னுரை வழங்கும் பொழுது, அதற்கான மதிப்பீடு, அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் பொழுது உங்களுக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே நாம் முதலில் இந்த யாப்பு இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த அப்புறம் போட்டோவை தான் ஸ்கிரீன்ஷாட் அடிக்க. சரி, எந்த இதை ஆரம்பிக்க முடியும்? ஒன்னாவது பண்ணும் சால்வ் இந்த சால்வ் இருக்கு. ஒரு 3 போட்டோ அதாவது ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி இருக்குது. விளங்குதா யாப்புகள்? ஸ்கிரீன்ல யாப்புகள் அந்த நோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் விளங்குதா? சரி. ஓகே, தேன்முறைய குறிப்பலை இவர்களை மறைக்கிறது பாட்டு பார்க்க போற மறைக்க கீழே எடுத்து கீழே எடுங்க, கொஞ்சம் சின்னதா சின்னதாக. முதலாவது அரசியலமைப்பானது கோல்புருக் அரசியலமைப்பு. இந்த கோல்புருக் அரசியலமைப்பானது அதாவது காலனித்துவ ஆட்சியில் முதலாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சீர்திருத்தம்.
இந்த கோல்புருக் சீர்திருத்தத்துல முக்கியமான விடயம் என்னன்னா ராஜகாரிய முறையை ஒழிக்கிறது. சரியா? அதாவது சட்ட அந்த என்னது சட்டசபை சட்ட நிரூபண சபை அந்த சட்டவாக்கு கழகம் என்றதொரு அமைப்பு உருவாக்க. ஆகவே சட்டவாக்கு கழகம்தான் 1947 பாராளுமன்றம் என்றும் அமைவு சேர்க்கையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே விளைவுகள் என்று ஒரு வினா வரும்பொழுது மாணவர்கள் இதனை ஆகவே இந்த 1947 1972 அரசியலமைப்பினை உருவாக்க இந்த கோல்புருக் அரசியலமைப்பானது ஒரு அடித்தளத்தை. ஆகவே இந்த ஒவ்வொரு அரசியல் அமைப்புகளினாலும் தலைவர்கள் பயிற்சிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு யாப்பு தொடர்பான ஒரு அறிவு வளர்ந்து கொண்டே வந்தது. ஆகவே தான் 72 அரசியலமைப்பு உருவாகும் பொழுது சில யாப்புகளில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் முகமாக அந்த தேசிய அரசு பேரவையின் அதிகாரத்தை உயர்முகமாக அதாவது பலப்படுத்தியதாக யாப்பு. ஆகவே 1915 ஆண்டு பிரித்தானிய ஆளுநர் இலங்கை ஆட்சி நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது உண்மையிலே யாப்புகள் உருவாக்கப்படுவதற்கு காரணம் பிரித்தானியர் காலனித்துவம் நமது நாட்டிற்கு ஆட்சி செய்தது. எது? நம்முடைய ஆட்சி நம்முடைய நாட்டை வளப்படுத்தணும் இல்லை, அவர்களுடைய ஒரு தேசிய நலன் இருந்தது. என்னது? நமது நாட்டில் உள்ள வளங்களை பெற்று அவர்களின் நாட்டை முன்னேற்றுவது. ஆகவே தான் பிரித்தானியா நாடு காலனித்துவ அதாவது தன்னுடைய அதிகார கட்டுப்பாட்டினை பிரயோகித்து நாடுகளை கண்டுபிடித்து அந்த நாடுகளுக்கு சமூகம் அளித்து அங்கு பெருந்தோட்ட பயிர் செய்ய அந்த நாடுகளில் உள்ள வளங்களை சூறையாடி அவர்களுடைய நாட்டுக்கு கொண்டு சேர்த்து அவர்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும். ஆகவே இந்த பிரித்தானியருக்கு இலங்கையினை ஆட்சி முழுமையாக கண்டிராட்சியத்தை இணைத்து இலங்கையை முழுமையாக ஆட்சி செய்ய தொடங்கியது. பின்னர் அவர்களுக்கான செலவு அதிகரித்தது, வரவை விட செலவு அதிகரித்தது. ஆகவே இதனை நிவர்த்தி செய்ய இந்த செலவினை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசு நிதி அதிகமாக தேவைப்பட்டது. எனவே தான் இந்த செலவிட பிரித்தானிய அரசுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்னா அவர்களுடைய நோக்கம் நமது நாட்டினுடைய வளங்களை பெற்று அதன் மூலம் வரும் லாபங்களை அந்த வளங்களை நேரடியாக தமது தாய் நாட்டிற்கு அந்த வளங்களை பகிர்ந்தளிப்பு செய்து அல்லது நேரடியாக நமது நாட்டினுடைய பெருந்தோட்டங்களை உற்பத்தி செய்து அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்த வருமானங்களை நேரடியாக தமது தாய் நாட்டிற்கு உள்ளே. ஆகவே அவர்களுடைய ஒரு நோக்கத்திலே அவர்கள் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டு இவ்வாறானது ஒரு தன்மையில் வரவில் அதாவது செலவு என்பது அதிகரித்து வரவை விட செலவு என்பது அதிகரித்து. ஆகவே தான் அவர்கள் கூடி ஒரு யோசனையை முன்வைக்கிறார்கள். என்ன? யாப்புக்களை ஆகவே 1933 கோல்புருக் அரசியல் சீர்திருத்தம் உருவாகுவதற்கு முக்கிய காரணம் என்னது? வருமானத்தை விட செலவு அதிகரித்து இருந்தது. இதனால் இந்த செலவுகளை கட்டுப்படுத்தத்தான் என்னது இந்த அரசியலமை அதாவது யாப்புகள் உருவாக்கப்பட்டது என்பதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். WG கோல்புருக் வில்லியம் மெகாபின் ஜோர்ஜ் கோல்புருக் என்பவர் நியமிக்கப்பட்டார். அப்ப அந்த காலப்பகுதி 1815க்கு பிற்பட்ட காலப்பகுதி. அவர் 1829 ஆண்டு இலங்கை வந்து இலங்கையின் அரசியல் பொருளாதார செயற்பாடுகளை ஆய்வு செய்தார். அப்ப அவர் என்ன செய்கிறாரு? இலங்கைக்கு பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு விஜயம் செஞ்சு இலங்கையிட அரசியல் பொருளாதார செயற்பாடுகளை அவர் பிரதேச ரீதியாக சென்று ஆய்வு செய்கிறார். ஆகவே 1829 ஆண்டு 4ஆம் மாதம் 11ஆம் திகதி அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான சிபாரிசுகளை அவர்
சிபாரிசுகளை முன்வைத்தார். ஒவ்வொரு அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு முன்பும் சில சிபாரிசுகளை முன்வைக்கும். இது நாட்டினுடைய இவ்வாறான பிரச்சனை. இப்ப நம்ம உதாரணமா டொனமூர் எடுத்துக்கொண்டா, டொனமூர் ஆணைக்குழு சிபாரிசுகளை முன்வைக்கும். இவ்வாறானது ஒரு தன்மை அரசியலமைப்பிலே பேணப்பட வேண்டும். இந்த சிறுபான்மை மக்களுக்கும் இந்த சர்வஜன வாக்குரிமை என்பது வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்த சிபாரிசுகளின் பின்பு அந்த அரசியலமைப்பானது உருவாகும். ஆகவே இவர் இவ்வாறான சிபாரிசுகளை முன்வைக்கும். அதே போன்று இலங்கையில் இந்த நீதிமன்ற நடவடிக்கையை ஆய்வு செய்வதற்கு நீதிமன்றம் உண்மையிலே இந்த நீதிமன்ற நடவடிக்கையை ஆய்வு செய்வது சார்லஸ் எச் கமரம் என்பவன் நியமிக்கப்பட்டார். அப்ப இந்த கோல்புருக் அரசியலமைப்பில் அந்த கமரன் என்பவரும் முக்கியமான ஒரு பாடம். அதாவது நீதிமன்றம் சேவை தொடர்பாக அவர் நிர்வாகத்தை பற்றி ஆய்வு செய்தார். இவர் நீதிமன்ற சேவைகளை எவ்வாறு இலங்கையில் ஸ்தாபிப்பது, உயர் நீதிமன்ற சேவைகளை எவ்வாறு மக்களுக்கான நீதி என்பது எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாக இவர் ஆய்வு செய்தமை முக்கியம். அப்ப இதுல இவருடைய சிபாரிசின் படி நீதிமன்ற செயற்பாடுகளிலும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது கோல்புருக் அரசியல் சீர்திருத்தமானது இலங்கையின் பொதுவான நிர்வாக முறையை, சட்டத்தில் அடிப்படையான ஆட்சியையும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி 1833ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட யாப்புதான் கோல்புருக் சீர்திருத்தம். இங்கு முக்கியமான விடயம் சட்டசபை அறிமுகம் செய்யப்பட்டது. சட்டசபை அதாவது சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக சபை, சட்டசபை, சட்ட நிர்வாக சபை, இதனை இரண்டையும் உருவாக்கியதுதான் சட்டக்கழகம். சட்டக்கழகம் இரண்டாக பிரிந்து சட்டசபை, சட்ட நிரூபண சபை. மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்பட்டிருந்தது. 7 மாகாணங்கள் கணக்கு 7க்கு கூட. ஆகவே இந்த மாகாணங்கள் 5ஆக. ஏன்? அவர்களின் நோக்கம் என்ன? இலங்கையில் செலவை, அதாவது வருமானத்தை விட செலவு அதிகரித்தது. இந்த செலவினை எவ்வாறு கட்டுப்படுத்தி இலங்கையை இலகுவாக நிர்வகிக்கக்கூடும். ஆகவே அதற்கு ஒரு அரசியலமைப்பு காணப்படும் சமயத்திலே அதனை முறையாக முன்னெடுக்கும். ஆகவே அவ்வாறு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கோல்புருக் கமரன் சீர்திருத்தம். இது கோல்புருக் என்பவரின் சிபாரிசிலும் கமரன் என்ற சிபாரிசிலும் உருவாக்கப்பட்டது. இதில் கமரன் என்பவர் நீதித்துறை தொடர்பாக பல்வேறு மறுசீரமைப்பை முன்வைத்தார். கோல்புருக் என்பவர் அரசியல் சமூக விடயங்கள் தொடர்பான பல்வேறு சிபாரிசுகளை முன்வைத்தமை முக்கியமாகும். 3ஆவதாக மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்படல். ஆங்கில கல்வி. உண்மை ஆங்கில கல்வி என்பது இந்த கோல்புருக்ல அதாவது பிரித்தானியர் வந்ததுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கில கல்வி என்பது உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கில பாடசாலைகள், ஆங்கில மிஷனரிகள் உருவாக்கம் பெற்றமை இது முக்கியம். ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ராஜகாரிய முறை என்பது ஆரம்பத்தில் இருந்து அரசாட்சி காலத்தில் அதாவது ஒரு பொது வேலைக்கு மக்களை அனைவரும் அந்த பொது வேலைகளுக்கு மக்கள் போய் கலந்து கொள்ள வேண்டும். அது கட்டாயமாக நிர்பந்தமாகப்பட்டது. ஆகவே இந்த ராஜகாரிய முறை என்பது இந்த பிரித்தானியர் பெருந்தோட்ட பயிர்களை உற்பத்தி செய்யும் பொழுது அன்று வேலைக்கு மக்கள் வருவது குறைவாக இருந்தது. காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் இந்த ராஜகாரிய முறை செயற்பாடு காரணமாக மக்கள் அந்த பெருந்தோட்ட பகுதிகளுக்கு வேலைக்கு வராமல் ஏனைய இடங்களில் பொது வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தார். ஆகவே இதனை ஆய்வு செய்த பிரித்தானியர் அவருடைய சிபாரிசின் பெயரில் கோல்புருக் சிபாரிசில் இந்த ராஜகாரிய முறையை கட்டாயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ப தன்மை அந்த சிபாரிசில் உள்வாங்கப்பட்டது. ஆகவே இந்த ராஜகாரிய முறையை ஒழிப்பதற்கு காரணம் அவர்களின் பெருந்தோட்ட பயிர்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு இந்த ராஜகாரிய முறை ஒரு தடையாக இருந்தது. பொது வேலைக்கு மக்கள் செல்வதால் அவர்களின் வேலை பகுதிகளுக்கு மக்கள் குறைவாக இருந்தது. ஆகவே ராஜகாரிய முறை நீக்கப்பட்டுச்சு. அடுத்து கட்டற்ற வர்த்தகம் அறிமுகப்படுத்துது. இங்கு வர்த்தக முறை அறிமுகப்படுத்தப்பட்டமை முக்கியமானது.
இலங்கை முழுவதையும் ஒரே நிர்வாகத்தின், அதாவது இந்த கண்டியையும் கைப்பற்றிய பின்னர் 1815 அப்புறம் 1833 அரசியலமைப்பு இலங்கை முழுவதும் ஒரே ஆட்சி. ஏனென்றால் இலங்கை அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறிய நாடு. இங்கு இரட்டை நிர்வாகம் இருப்பது அவர்களுக்கு செலவும் அதிகரித்து ஒரு தனிக்குடையின் கீழ் ஆட்சி என்பது காணப்பட்டால் அந்த நாட்டின் நிர்வாக நீதி, அதாவது சட்ட விடயங்களை நாட்டின் முழுமையாகவும் அதனை அந்த எல்லைப்படுத்த முடியும், விஸ்தரிக்க முடியும். ஆகவே அது இலவாக காணப்பட்ட தேசாதிபதியின் அதிகாரங்கள். அப்ப இதுவரை காலமும் தேசாதிபதி அதிகாரங்கள் உயர்வாக காணப்பட்டுச்சு. நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு தீர்ப்புகளை வழங்குதல், இவ்வாறான அதிகாரம் தேசாதிபதி. ஆக இவ்வாறான சாதாரண நீதிமன்றங்களை நியமிச்சு உயர் நீதிமன்றங்களை நீதி பெறுவதற்கு பிரித்தானியாவுக்கு செல்ல வேண்டிய தன்மை காணப்பட்டது. ஆக இவ்வாறு தேசாதிபதியின் அதிகாரங்கள் படிப்படியாக ஒவ்வொரு அரசியலமைப்பிலும் குறைக்கப்பட்டு வந்தமை முக்கியம். அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும். கிராம சபைகளின் அதிகாரம் முக்கியமானது. இப்ப நம்ம பார்க்க போறது கோல்புருக் கமரர் சீர்திருத்தத்தின் அதன் சட்டசபையின் ஒரு கட்டமைப்பு. சரியா? சட்டசபையின் ஒரு கட்டம். இந்த சட்டசபையானது 15 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதில் உத்தியோக சார்புள்ளோர் 9, உத்தியோகர் சார்பற்றோர் 6. இந்த இன ரீதியான பிரதிநிதித்துவம் இந்த கோல்புருக்ல தான் உருவாக்கப்பட்டுச்சு. தமிழர், சிங்களவர், பரங்கியர், ஐரோப்பியர், அந்த இவ்வாறு உருவாக்கப்பட்டது. பிற்பட்ட கால பகுதியில் இனப்பிரச்சினை என்பது உருவாகுவதற்கு இந்த கோல்புருக், குருமக்கலம், இந்த அரசியலமைப்பு காரணம். இவை மரபு. எனவே பிரித்தானியர் உண்மையிலே அவர்களின் நோக்கம் அவர்களுடைய நாட்டை முன்னேற்றிக் கொள்ளும். ஆகவே ஆரம்பத்தில் அவர்கள் இலங்கை வந்த பொழுது இந்த மக்களுடைய ஒரு புரிந்துணர்வு, ஒற்றுமை காணப்பட்டுச்சு. ஆகவே அவர்களுடைய செயற்பாடுகளை அங்கு நிறைவேற்றலாம். ஆகவே தான் பிரித்தானியர் நல்ல ஒரு புத்தி கூர்மை உள்ளவர்கள். அவர்கள் பயன்படுத்தி பிரித்தாளும் கொள்கை மக்களுக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்தி விட்டால் அவர்கள் இலகுவாக பிரிந்து விடுவார்கள். ஆகவே அதன் போது இவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும். பிரித்தாளும் கொள்கை. எனவே தான் சமூகத்திலே அந்த வாய்ப்புகளை இன ரீதியாக பாகுபடுத்தி விட்டால் அவர்களுக்குடைய ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிடும். ஆகவே இவர்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இலக்கு. எனவே தான் இங்கு காணப்படும் அந்த இன ரீதியான பிரதிநிதித்துவமே பிற்பட்ட கால பகுதியில் இன ரீதியான குழப்பங்களுக்கு காரணமாக இருந்தது. அது முக்கியமானது. எனவே தான் 1889 உத்தியோக சார்பற்றவரின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்தது. இந்த உத்தியோக சார்பற்றவர்கள் தெரியும். கோல்புருக் அரசியலமைப்பின் சட்டசபை உறுப்பினர்கள் 15. படிப்படியாக ஒவ்வொரு அரசியலமைப்பிலும் இந்த சட்டசபை உறுப்பினர்கள் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றனர். உத்தியோக சார்பற்றுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், உத்தியோக சார்புள்ளோர்களின் எண்ணிக்கை படிப்படியாக ஒவ்வொரு அரசியலமைப்பிலும் அதிகரித்தமை முக்கியமானதொரு விடயமாகும். அதாவது கண்டி சிங்களவர்களை அவர்கள் பிரித்தார்கள். கண்டி சிங்களவர்கள், முஸ்லிம்கள். அதாவது ஆரம்பத்தில் ஐரோப்பியர் 3 பேர், சிங்களவர் ஒருவர், தமிழர் ஒருவர், பரங்கியர் ஒருவர். ஆனால் பிற்பட்ட பகுதியில் இந்த 6 உத்தியோக சார்பற்றோர் 6 பேர் 8 பேராக இன்னும் 2 சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். அதில் முஸ்லிம்கள் ஒருவர் மற்றும் கண்டி சிங்களவர். அடுத்து சட்டசபைக்கு தேசாதிபதியை தலைமை தாங்குவார். இந்த சட்டசபை விடயங்களில் தேசாதிபதியை தலைமை தாங்க. அதாவது இன்று 1972 பாராளுமன்ற முறையில் சபாநாயகர் எவ்வாறு தலைமை தாங்குவாரோ அதுபோல 1833 ஆண்டு கோல்புருக் கமரன் சீர்திருத்தத்தின்படி சட்டசபைக்கு தலைமை தாங்கக்கூடியவர்
தேசாதிபதி ஆவார். சட்டசபையின் தேவையான அநேக மசோதா தேசாதிபதியாலே கொண்டு வரும். ஆகவே இந்த தேசாதிபதி உண்மையிலே இவர்கள் யாப்பினை வழங்கினால் நாம் ஒரு நோக்கலாம், இவர்கள் இவ்வாறு நமக்கு இந்த உத்தியோக சார்பற்றோரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்காரு, அப்ப நமக்கு அதிகாரம். உண்மையிலே நமக்கு அதிகாரம் என்பது இல்லை. அது அவர்களின் நிர்வாக தேவைகளை இலகுப்படுத்த இந்த அரசியலமைப்பை உருவாக்கினர்களை தவிர நமக்கு ஒரு நன்மை உறுத்துடையதாகும் என்பது இல்லை. ஆகவே அது முக்கியமானது. உத்தியோக பற்றவர்களுக்கு இம்மசோதாவை கொண்டு வரும் உரிமை வழங்கப்படவில்லை, அதுதான் முக்கியம். ஆகவே அரசியல் ரீதியில் ஒரு தீர்மானத்தினை எடுக்கக்கூடிய தன்மை இந்த உத்தியோக சார்பற்றோருக்கு காணப்படவில்லை. ஏனென்றால் உத்தியோக சார்பற்றோர் நமக்கு அரசியல் ரீதியாக தீர்மானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவே டொனமோர் அரசியலமைப்பிலே நமக்கு ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது, இந்த நிர்வாக குழு முறையின் மூலம் நிர்வாக விடயங்களை மேற்கொள்ளும். ஆயினும் சில நிர்வாக விடயங்கள், சில நிர்வாக ரீதியான அதிகாரங்கள் அப்பையும் பிரித்தானியாவில் 10 அதிகாரம் என்றால் 10ல் 3 அவர்களிடம் காணப்பட்டது, 10ல் 7 அதிகாரம் நம் தலைவர்களிடம் அதாவது காணப்பட்டது. ஆனாலும் அந்த 10ல் 7ஐ விட அந்த 10ல் 3 அதிகாரங்கள் தான் அதிகார ரீதியாக செறிவாக காணப்படும். ஆகவே இவர்களின் நோக்கம் நமக்கு, அதாவது இம்மசோதாக்களை கொண்டு வரும் உரிமையும் நமக்கு வழங்கப்படவில்லை. இந்த சட்டசபையின் அதிகாரம், இந்த சட்ட நிர்வாக சபையின் அறிமுகத்தை பார்த்தோம் என்றால் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக காணப்பட்டுச்சு. இதில் 5 பேர் அங்கத்துவம் வைத்தது. ஒன்று அரசாங்க காரியதர்சி, கணக்காயர் காரியதர்சி, வருமான வரி அதிகாரி, சுங்க திணைக்கள தலைவர், கொழும்பு அரசாங்க அதிபர். சட்ட நிர்வாக சபை ஆலோசனைப்படி தேசாதிபதி செயற்பட வேண்டும் என்னது. இந்த சட்ட நிர்வாக சபை இதன்படித்தான் தேசாதிபதி செயற்பட வேண்டியமை காணப்பட்டமை முக்கியமானது. இங்கு மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்பட்டது. ஏற்கனவே 16 மாகாணங்கள் இருந்து சீர்திருத்தத்தின் மூலம் அந்த 16 மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்பட்டமை வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்கள் ஆகும். அடுத்ததாக முன்னர் குறிப்பிட்ட போது அரசினுடைய செலவினங்களை குறைப்பதற்கான அந்த குறைப்பது முக்கியமானது. மூன்றாவது நம்ம என்ன சொன்னோம், நம்ம பார்த்தது சட்ட நிர்வாக சபையின் அதிகாரங்கள். மாகாணங்களை 16லிருந்து 5ஆக குறைத்தல். மூன்றாவது ஆங்கில கல்வி அறிமுகம். அப்ப இந்த சீர்திருத்தத்தாலே முதலில் ஆங்கில கல்வி அறிமுகம். ஏன் ஆங்கில கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது என்றால் இதற்கு முக்கியமானது. இங்கு யாப்பு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. இந்த வாப்பில் உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் காணும். இந்த உத்தியோக சார்பற்றோரிலே இலங்கையிலிருந்து தான் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆகவே இவர்களுக்குடையில் ஒரு தொடர்புகளை பேணுவதாக இவர்களுக்கு ஆங்கிலம் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அத்துடன் பிரித்தானியரின் செயற்பாடுகள், அதாவது பிரித்தானியர் இந்த ஆங்கிலம் தெரிந்திருந்தால்தான் இவர்களுடைய தன்மைகளை, அதாவது இவர்களுடன் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஆங்கில முறை கல்வியை கொண்டு வருகின்றார். மிஷனரி பாடசாலைகள் மூலம் இந்த ஆங்கில முறை பிற்பட்ட காலப்பகுதியிலே கல்வி கற்றவர்கள் இந்த சட்டசபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டமையும் மிக முக்கியமானது. ஆகவே இந்த ஆங்கில கல்விகளை ஏற்படுத்தியிருந்தமை முக்கியமானது. சுதேச பாடசாலைகளை மீடி, அதாவது இலங்கையில் பாரம்பரியமாக இருந்த பாடசாலைகளை மூடி ஆங்கில